Alright, welcome everybody to Vada London's Arsenal Tamil podcast. இது கேம் வீக் 7 உடைய ரிவ்யூ. இந்த ரிவ்யூ எபிசோட் 208. இந்த எபிசோட்ல என்ன ஜாயின் பண்ணியிருக்கிறது, இந்த வாட்டி ஜாயின் பண்ணி குதூகலமா ஜாயின் பண்ணியிருக்கிறது அனிருத் சார். ஃபுட்பால் பேச்சு. அனிருத் ஆமா, எப்படி இருக்கீங்க? ஏர்லி ஏர்லி ஆல் டே குட். உங்களுக்கு. என்னோட ஆமா, ஸ்பெண்ட் எனக்கு வெரி பண்ணீங்க. ஏர்லி டே, ஃப்ரெஷ் ஆஃப் செல்சியஸ் விக்டரி வேற எங்களுக்கு. ஸோ யா ஏதாவது கொஞ்சமாச்சு தூங்குனீங்களா? யா யா ஐ ஸ்லெப்ட். ஓகே, குட் குட் குட். எழுந்து உடனே ஒரு 4 மணி நேரம் போதும். போதும். ஓகே. யங் பாடியா இருக்கீங்க போல இருக்கு. அதனால 4 மணி நேரம் அவ்வளவுதான். போதும். எனக்கு மிட் டே நேப்பே 4 மணி நேரம் போத மாட்டேங்குது. எனிவே நம்ம வந்து கேம் வீக் 7 உடைய ரிவ்யூக்குள்ள அப்படியே டைவ் அடிப்போம். எல்லா கேம் வீக்லயும் ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். இது வழக்கம் போல எல்லா கேம் வீக்லயும் நான் தான் கான்ட்ரவர்சி அப்படின்னு வர்றது வந்து இந்த வார் உண்டி தான். இந்த ஆமா, வாட்டியும் ஒரு நல்ல பெருசா வேலையை பார்த்து விட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ஐம் ரியலி கியூரியஸ் வேர் டு வி கோ ஃப்ரம் ஹியர். வார் எடுத்துட்டு வந்ததே ரெஃபரிங் டெசிஷன்ஸை கிளியர் பண்ணுன்றதுக்காக. இது இதுவே வந்து ஆக்சுவலி இப்போ வெரி வெரி கிளியர். நோ அரவிந்த், வார் வந்து ப்ராப்ளமே இல்லை. பிகாஸ் வி சீன் தட் பீன் ஆப்ரேட்டட் 100% இன் எவ்ரி லீக் ஃபேர். ப்ராப்பர்லி. இது வந்து when the people in war rejected what worked in World Cup, அதுவே வந்து ஒரு ரெட் மார்க், ஒரு ரெட் பிளாக் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஏன் அதை பண்றாங்க? ஒரு லைக் ஆர் தே அஃப்ரேட் அவங்களுடைய ஜாப்ஸ் அதான் இன்செக்யூரிட்டி ஆயிருமோ அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது? see at the end of the day everything machine can't handle. கோர்ஸ் மேன் பவர்லாம் கம்மியாகும். ரெஃப்ரியோட டெசிஷன் அண்ட் ரெஃப்ரியோட வேர்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிப்பாங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் தே ஷுட் கோ ஆன் as far as அடாப்டிங் டிஆர்எஸ் மாதிரி. அந்த டிஆர்எஸ் இந்த சென்ஸ் லைக் நம்ம கிரிக்கெட்ல இருக்கிற டிஆர்எஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. சேலஞ்ச் சிஸ்டம். ஆமா, சேலஞ்ச் சிஸ்டம் ஹாக்கில இருக்கே. ஒரு பால் ஸ்போர்ட்ல இல்லைன்னா ஹாக்கில இருக்கே. அந்த மாதிரி இவனுங்க கொண்டு வரணும். கொண்டு வந்து அது எப்படி டீம்ஸ் யூட்டிலைஸ் பண்றாங்கன்னு பார்க்கணும். உங்களால ஒரு டிசிஷன் கொண்டு முடியலன்னா இன்ட்ரெஸ்டிங். சரி, நான் சேலஞ்ச் பண்றேன், நீ போய் அதை கேளு அப்படின்ற அளவுக்கு பண்ணணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தட் மைட் பிகம் அ குட் ஸ்டெப் ஃபார்வர்ட் ரேதர் தென் பிளேமிங் தீஸ் ரெஃப்ஸ். ஏன்னா உங்க வந்து ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்டுங்க. நான் இன்னைக்கு ஒரு செல்சி ஃபேன் கிட்ட ஐ யூஸ்வலி டாக் லாட். ஐ புட் த பார் சோ லோ தட் ஐ cannot be surprised. I cannot be surprised with whatever the decisions they do. அதனால வந்து I am not surprised with what happened this weekend also. That is a very bad thing, Ilana. Setting the bar so low in world's best footballing league. It's Painful. almost நம்ம வந்து அந்த மீடியாக்ரிட்டியை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ற மாதிரியே இருக்கு எனக்கு. இது வந்து லைக் எவ்ரி சீசன் நிறைய டீம்ஸ் பெனிஃபிட் ஆகுறாங்க, இதுவும் ஆகுறாங்க. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து இனஃப் இஸ் இனஃப் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்னா when blatant decisions are going against, லைக் இப்போ இந்த இடத்துல ஏர்லியர் தி சீசன்ல வந்து ஒரு ரெட் கார்டு அது ஓவர் டர்ன் பண்ணல வாரு லிவர்பூலுக்கு. பட் தென் லேட்டர் எஃப்ஏ வந்து ரெசின் பண்ணாங்க. Like those are things that you shouldn't இதோட have. worst thing என்னன்னா, out of the top 5 leagues, Premier League has offered the most apologies from VAR. So இது வந்து அது சரி. also is a parameter for them to நல்லா start செய்றாங்க. accepting start accepting that they are not able to do this management properly. It's definitely not a problem of VAR. VAR Allah is working. இந்த வாரே is working and they want to make VAR better. And FA is not wanting to let it happen. That is what is my problem. ஏன்னா நான் வந்து பெட்டரா இருக்கேன், பெட்டரா ஆகிறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு வந்து வாரே வந்து நின்னாலும் இவனுங்க வந்து இல்ல நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படிதான் சொல்றானுங்க. இவனுங்க வந்து அதான் இது வந்து வார வாரம் ஆடுறதுதான் அரவிந்த். நம்ம என்ன பண்றது, இந்த வாரம் லிவர்பூல் மாட்டினாங்க, அடுத்த வாரம் யாராவது மாட்டுவானுங்க. That's true. பட் எனக்கு இது லிவர்பூல் ஃபேன்ஸுக்கு இன்னொன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன் சார். நம்ம வந்து ஒரு சாம்பியன்ஸ் லீகே ஒரு லிவர்பூல் ஒரு வார் கான்ட்ரவர்சியில ஜெயிச்சோம். சோ நம்ம ரொம்பவும் அழ வேணாம், 3 பாயிண்ட் தானே விட்டு போயிடுவோம். அது கரெக்ட் சோ தான். கொஞ்சம் ஆமா, அதனால கொஞ்சம் பரவாயில்லன்னு விட்டு போயிடலாம். ஆனா இவனுக்கு வந்து ரொம்ப பட்டானுங்க இதுல. அந்த ரீசன்சி பயஸ்ன்றது இருக்குல்ல, அது வந்து இங்க இப்ப கொஞ்சம் ஹெவியா இருக்கிறதுனால உலகமே வந்து
தேர் வித் லிவர்பூல் அட் திஸ் மொமெண்ட். பட் இந்த கடைசியா இந்த கொஸ்டினோட நான் இந்த டாபிக் என் பண்ணிக்கிறேனே. பிஃபோர் இந்த யூ கேம் ஆஸ்க் த கொஸ்டின், எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா, ஈவன் வித்தவுட் லெட்ஸ் சே அந்த ஒரு கோல் கொடுத்திருந்தாலுமே, வாட் ஆர் ஆல் த அதர் டெசிஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு தட் வென்ட் ராங் ஃபார் லிவர்பூல்னு சொல்லுங்களேன் நீங்க. தட் கோல் வாஸ் an obvious மிஸ்டேக்குங்க. ஆமா, யா. பட் அது தவிர லைக் அந்த ரெட் கார்டு வந்து ஐ ஃபெல்ட் இட் வாஸ் லிட்டில் 50-50. ஏன்னா ஆன் ஃபீல்ட்ல எல்லோ கார்டுன்னு கொடுக்குறப்போ தெர் இஸ் நத்திங் கிளியர் அண்ட் ஆப்வியஸ் தட் வாரண்ட்ஸ் ஓவர் டர்னிங் தட் டு ரெட். வார் வந்து இட் இஸ் சப்போஸ் டு டூ கிளியர் அண்ட் ஆப்வியஸ், இதுதான் சேலஞ்ச் பண்ணணும். இது வந்து எனக்கு பால் மேல தெரிஞ்சுங்க, என்னோட ஒப்பீனியன் இஸ் வெரி சிம்பிள். ஐ எம் வெரி ஷூர் தட் தி ஃபர்ஸ்ட் ரெட் கார்டு, ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹிஸ் நேம், கர்டிஸ் கர்டிஸ் ஜோன்ஸ். ஜோன்ஸோட கர்டிஸ் ஜோன்ஸோட ரெட் இஸ் ரெட்டுங்க. அப்படியா? ஓகே. It slipped on the ball, but it's still red. Because when we've seen red, much softer reds being given. Example, I told us in football page was Gusto's red. He won the ball, not slipped on the ball. He won the ball. Follow through la ball பட்டுச்சு. Again, எனக்கு அதுவுமே ரெட்னு தோணல. I don't think that is red. அதான் சொல்றேனே. So I am saying when that is a red and Chelsea have not appealed, and this is actually even worse than that. Okay, wow. In every other way, அது வந்து is not even a potential leg breaker, but this is potential leg breaker. Okay, wow. That is why I am saying this is a red, and I don't feel sorry for Jota's second yellow. Maybe first yellows I can okay, sympathize with them or have any empathy for them, but on the goal was an obvious mistake. That is what I feel they got it wrong. But apart from that, இந்த ரெண்டு ரெட் எல்லாம் அவனுங்க வந்து இது ரெட்டே இல்லைன்னா வந்து ஆர்கியூவே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வரைக்கும்பா. இது நீ இதுக்கு வந்து இந்த ரெட்டா இல்லையான்றது வந்து ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் போத் சைட்ஸ் வைக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து பிரசிடென்ஸ் இருக்கு, பிளஸ் இந்த ரீடிங் ஆஃப் த லா வந்து கொஞ்சம் ஆர்பிட்ரரியா இருக்கிறதுனால யூ கேன் ஹாவ் ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் போத் சைட்ஸ். ஃபைனலா நான் கேட்கிறேனே, இந்த எக்ரீஜியஸ் மிஸ்டேக், அந்த கோல் மிஸ்டேக்குனால does this warrant a replay for this match? Oh, replay for this match. That is very, I mean, hypothetically speaking, a replay would be interesting to watch. I would go for a replay, because then I can tell you Spurs versus Liverpool 11-on-11 on the field. I felt Spurs were playing better. When Liverpool went down to 10, that is when Liverpool started to play better. It's almost like Liverpool games எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டிஸ்கவுண்ட் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவங்க ஏதோ பிராக்டிஸ் பண்ற மாதிரி இல்லனா ஒரு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் இல்லனா நீங்க ஒரு கோல் அடிச்சிருங்க, அதுக்கு அப்புறம் நாங்க ஆடிக்கிறோம். ஆமா, அப்படிதான் விளையாடுறாங்க அவங்க. ஓகே, அண்ட் அப்பரண்ட்லி இதுக்கு வேற பிரசிடென்ஸ் இருக்கு போல இருக்கு. எனக்கு இது ஹவு ட்ரூன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து ஆர்சனல் ஒரு வாட்டி இத பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் படிச்சேன். அகைன் ட்விட்டர்ல நான் படிச்சேன். ஐ ஹேவன்ட் வெரிஃபைட் இட், சோ டேக் இட் வித் a grain of salt. Okay, alright. Moving on, London teams இந்த வீக் வந்து நல்ல ஷோயிங். Brentford and Fulham தவிர London teams have all gotten out with wins. Brentford draw, Fulham obviously lost against another London rival. இந்த சிச்சுவேஷன் வந்து இதை விட முக்கியமா வந்து the teams that lost, the two Manchester teams that lost, United and City, இது வந்து டேபிள்ல வந்து ஒரு லைக் மிட் டேபிள வந்து ரொம்ப கேயாட்டிக்கா ஆக்கிருச்சு. பிட்வீன் 15 and 7 there are 6 points separating, அதாவது 2 games separating 15 and 7. So அதுலேருந்து வந்து you can it's anybody can finish anywhere அந்த மாதிரி இருக்கு இப்போ. What do you think? இந்த skips to dominoes எப்படி ஃபாலோ ஆகும்னு நினைக்கிறீங்க? There's a lot to unravel in this season, because I think I am not too sure about where Chelsea will finish, because அவனுங்க ஒவ்வொரு கோல் அடிக்க ஒவ்வொரு இன்ஜுரி புதுசா வருது அவனுங்களுக்கு. நேத்துமே கோல் அடிச்ச முட்ரிக்கு இன்ஜூர்டு, நல்லா ஆடின கைசோட இன்ஜூர்டு, கோல் அடிச்ச ப்ரோயா 60 மினிட்,
எல்லாரும் வெளியே போயிட்டானுங்க. சோ இதுல வந்து எனக்கு கைசேடோ என்ஜர்டா? நான் இன்னும் பார்க்கல. காய்சேடோ வந்து கடைசி இவன் டயர்டு அப்படின்றான். நீ ஆன் நீ டாக்கிள், அதுக்கப்புறம் அது வந்து எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் இன்ஜுரி தான். பட் ஐ திங்க் ஆன் காஷன் he might not play the next match அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆர் he will play less, something like that. பட் ஓகே. எனக்கு என்னன்னா வந்து அந்த இன்ஜுரிஸ் picking up because on the weekend against Brighton, Chilwell again hamstring problem operation ஆமா. அப்படின்றானுங்க. So எஃபிஎலுக்கு அது இதெல்லாம் பெரிய லாஸ் ஆயிடுச்சு. ஆமா எக்ஸாக்ட்லி. நான் அந்த வாரம் தான் அப்பதான் சில்வல கரெக்டா கொண்டு வரேன், திருப்பி அந்த மேட்ச் போது இன்ஜூர் ஆனா எனக்கு அதுதான் சிரிப்பா போச்சு. ஸோ ஐ எம் நாட் டூ ஷோர் அபவுட் செல்சி, பட் எனக்கு தெரிஞ்சு இந்த இட்ஸ் பிகமிங் வெரி காம்படிட்டிவ்ங்க. பிகாஸ் த டீம் ஃபார் அட்லீஸ்ட் ஃபார் யுனைடெட் தே ஒன் 3-0 அகேன்ஸ்ட் த சேம் ஆப்போசிஷன் இன் த மிட் வீக் அண்ட் தே லாஸ்ட் டு தெம் immediately the next week. Yeah, it becomes very competitive. So there's a lot for them there's a lot to unravel. I am not too sure who will finish where, but it is looking very interesting. And the top 6 may பாத்தீங்கன்னா the 3-4 team I didn't expect. At least top 7 பாத்தீங்கன்னா I didn't expect Aston Villa, Brighton and West Ham to be there where they are after 7 games. ஆஸ்டன் வில்லா எவ்ரி செகண்ட் சீசன் தனியா கத்திக்கிட்டு இருக்கேன். அவன் பாட்டு செகண்ட் சீசன் கெத்து காட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆமா. அண்ட் இன்னொரு எனக்கு பிகெஸ்ட் ஒரு சர்ப்ரைஸ் வந்து பிரென்ஃபர்ட். போன சீசன் விளையாடுறதுக்கு அதுக்கு முந்தின சீசன் விளையாடுறதுக்கு போன சீசன் ரிக்ரெஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. இப்போ போன சீசனுக்கு கம்பேர் பண்ணா இந்த சீசன் இன்னும் ரிக்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கேம் வீக்ஸ்ல எம்போ செம்மையா விளையாடினா, டோனியை மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. இப்போ வந்து கேம் வீக் போக போக டோனியோடைய அந்த செல்லிங் கிளாஸ்ல இன்னொரு 2 மில்லியன் ஆட் ஆயிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரகிளிங் ஃபார் கோல்ஸ். ஆக்சுவலி பிரென்ஃபோர்ட் எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க. பிரென்ஃபோர்ட் இஸ் a very unpredictable team. True. வெரி வெரி அன்பிரடிக்டபிள் டீம். அவங்க கிட்ட நீங்க கன்சிஸ்டன்சில நீங்க போய் நல்லா ஆடி கன்சிஸ்டன்சில ஒரு 4 கேம் ஆடினாங்களா they are very capable of losing the next game 6-0 or 5-0. அந்த மாதிரி ஒரு டீம் தான். even with their full squad they are capable of doing that. So இது வந்து I am expect the same thing I am expecting with the other teams also, which is like Bournemouth, Burnley, Sheffield. நீங்க அந்த 3 ரெலிகேஷன் டீமுமே எடுத்துக்கோங்களேன். they can surprise you with a result with the top 6 clubs and lose to Luton Town. Everton எடுத்துக்கோங்க. Everton losing to Luton Townலாம் I did not expect, but they lost. And Luton scored 2, not 1 goal. So that is நம்ம how அந்த ரெலிகேஷன் இதுக்கு தனியா வருவோம். அந்த பிளாக்கே தனியா நான் பேச வேண்டியிருக்கு. பட் இப்போ இந்த பிட்வீன் 14 to நான் 5th வரைக்கும் 5 is 15 points, so that's too much, maybe 7. Between 14 to 7 6 point கேப்ல இருக்கிற அந்த டீம்ஸ்ல வந்து ரியலிஸ்டிக்கா do you see anybody trying to break into top 5? 14 to 20 ல கேக்குறீங்களா? 14 to 7ல. 14 to 7ல. ஆமா. I can see there are a couple of teams, because you don't know what you're going to get from Chelsea and United. Still I still feel because Chelsea are still working with a patchwork team. ஏன்னா அவனுங்க வந்து ஒரு full squad இருந்தா அவனுங்க they are definitely in top 4 top 3 team தான். எனக்கு ஏன்னா லவ்யா வச்சிருக்கோம், காய்சேட வச்சிருக்கோம். We still have to see what Nkunku to offer. இருக்கு, நிறைய பேர் இருக்கானுங்க. பட் அவனுங்க வந்து வாடி ஜெல் ஆடுறதுக்குள்ள சீசனே முடிஞ்சிரும் போல. So I don't want to put them too high also. But United also, I think Anthony is coming back. So you don't know. They will revert back to their 4-3-3 or 4-2-3-1 with Anthony playing right wing properly. And so எனக்கு தெரிஞ்சு realistically these two teams and probably Newcastle can break into top 5. Interesting. ஏன்னா நியூகாசில் ஆர் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங் டீம். சடனா இப்போ ஒரு 3-4 கேம் தோத்துட்டாங்கன்னா ஜனவரியில இன்வெஸ்ட் பண்ணி அவனுக்கு டீம் கொண்டு வர அளவுக்கு அவங்க கிட்ட ஒரு ஓனர்ஸும் இருக்கு, டீமும் இருக்கு, மேனேஜரும் இருக்காங்க.
பட் நியூ கேசல் And இப்போ அவங்க எஃப்எஃபிக்காக செல் பண்ணணும் ஃபர்ஸ்ட். yeah, தே கான்ட் பை. that is that. I don't think so. Newcastle will be a problem for them to sell also because they've got huge connection in Saudi. தட்ஸ் ட்ரூ. ஸோ அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு, அவங்களுக்கு ஓனரே அங்கேயும் தானே. ஸோ அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை. நீங்க எனக்கு கிளப்புக்கு 2 பிளேயரை கொடுக்கடானா கொடுத்துட்டு போயினே இருப்பானுங்க அவனுங்க. கரெக்ட். And no one will care about the money because Saudi is investing heavily also, no? So, and I don't know if they have that potential players, but அது அவங்க ப்ராப்ளம். And I don't think so they will get caught in FFP and all. அதுக்குள்ள மாட்டிப்பாங்களா? ஏன்னா owners will be very sure, new owners வேற. They want their names to be clean and they will do something proper business conduct பண்ணனும் ஏதாவது பண்ணுவாங்க. So and 7, 8, 9 நீங்க பாத்தீங்கன்னா I am expecting Crystal Palace to start coming down as because I think I think they're overachieved at 9th. And definitely once probably there will be a period where United and Chelsea will be a little bit, you know, consistent. ஒரு 3-4 கேம் 4 கேம் ஜெயிக்கிற ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் அவங்களுக்கு. அப்பதான் டீம்ஸ் செல்சி மேபி அது கண்டிப்பா ஐ வில் பை தட் ஆர்குமெண்ட். பட் யுனைடெட் உங்க ஸ்குவாட் எவ்வளவு தின்னா இருக்கு. at the same time they are playing every 3 days until December. That is going to be very tricky. Yeah, that also there. ஏன்னா அவங்களுக்கு வந்து யூரோப் வேற இருக்கு, எங்களுக்கு யூரோப் வேற கிடையாது. எங்களுக்கு 1 game a week team. So but I still don't want to discount United, you know why? Because they have a manager. He has the potential to do something extraordinary. Suddenly he can do, because United has not lost a lot of games in at their home. விடுங்க, லாஸ்ட் வாரம் தோத்துட்டாங்க, அதுக்கு முந்தின வாரம் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் பிஃபோர் தட் they've not lost around 20-21 games at their home. They go on and run again. One of 5 teams that do not have a draw, only wins and losses. Yeah. So when they again go do something like that, no, it will become very difficult to stop United. So I'm just putting the name to the test. Nothing more. Okay, all right. அப்போ நம்ம அடுத்த அதர் சைடு ஆஃப் மான்செஸ்டருக்கு போயிட்டு சர்ப்ரைசிங் லாஸ் ஃபார் மேன் சிட்டி. எனக்கு வந்து நான் இந்த ரிசல்ட்டை வந்து 100 வாட்டி என்கிட்ட கேட்டிருந்தா கூட நான் 100 வாட்டி சிட்டி வின்னு தான் சொல்லியிருப்பேன். ஒரு வாட்டி கூட ஊல்ஸ் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவே மாட்டேன். அண்ட் இதுல மோஸ்ட் சர்ப்ரைசிங்கான ஃபேக்டர் வந்து 2 கேம் வீக்ஸா ஹாலண்ட் வந்து எதுவுமே பெருசா பண்ணல. அவனுக்கு சான்ஸ் கிடைக்குது, பட் ஹி இஸ் நாட் ஏபிள் டு பரி தோஸ் சான்சஸ். எனக்கு போன சீசன் பார்த்த ஹாலண்டும் இந்த சீசன் பார்த்த ஹாலண்டும் ஒரு 2 டிஃப்ரெண்ட் பீப்புள் மாதிரி இருக்காங்க. எனக்கு சான்ஸ் வராம இல்ல, ஹாலண்டுக்கு சான்ஸ் நிறைய வருது, பட் தி அமௌண்ட் இந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு இந்த சீசன். போன சீசன் ஓவர் அச்சீவ் பண்ணதுனால இந்த சீசன் இப்படி தெரியுதா, இல்ல இதுக்கப்புறம் இது ஹாலண்ட் கேட்ச் அப் பண்ணிடுவோம் எவென்ச்சுவலா அப்படின்னு? இல்ல, போன சீசன் வந்து ஃபார் a good part of the starting of the season De Bruyne was injured. நம்ம ஹாலண்ட பத்தி எனக்கு சொல்றதே கொஞ்சம் வந்து வெரி டச்சி டாபிக் because he still got 8 goals in 7 games. சரியா? நம்ம வந்து ஓவராவும் அவனை பத்தி பேசக்கூடாது. He's got 8 goals in 7 games and last season he was 1 goal fewer than whatever he scored now. He was only at 7 goals. ஓகேவா? So அவனை பொறுத்த வரைக்கும் I am overachieving this season, not last season. Maybe I'm getting more chances than what I got last season அப்படின்னு அவன் சொல்லுவான். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நான் ரொம்ப பெருசா எடுத்துக்க மாட்டேங்க. பிகாஸ் ஹாலண்ட் is proved across all leagues. He's proved everywhere. And he's proved at a team which create less chances and Salzburg. So he's proved at Dortmund. He's come here and taken the Premier League by storm. ஓகேவா? நம்ம ரொம்பவும் அதை வந்து அனலைஸ் பண்ண வேணாம். பட் if he has finished all his chances, யோசிச்சு பாருங்க, he would have got around 12-13 goals in 7 games, which would have been exceptional. Some top strikers struggle to get 10 goals. And if he has got around 12 goals in 7 games, that நம்ம வந்து அதை எங்க சொல்லுவோம்? So it is just a matter of small details that he is missing, and I think he will sharpen it up. அவனுக்கே தெரியும் எனக்கு தெரிஞ்சு நிறைய மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனா அவன் கோல் அடிச்சுட்டு நான் நல்லா ஆடலன்னு சொன்னா அது வந்து எனக்கு
சிரிப்பா இருக்கு. நல்லா சில பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா ஆடி கோல் அடிக்க மாட்டேன்றாங்க. இவன் நல்லா ஆடாம கோல் அடிக்கிறான்னா எனக்கு புரியல. பட் இவன் அடிக்கிற கோல்ஸ் எல்லாமே சீம்ஸ் டு கம் இன் பஞ்சஸ். ஒரு கேம்ல 3 அடிச்சா அடுத்த கேம்ல ஆமா 3 அடிச்சு அந்த அடிச்சா 3 இல்லைன்னா 0 ஆர் பிரேஸ் அந்த மாதிரி கம்ஸ் இன் பஞ்சஸ். ஒரு ஸ்ட்ரீக்கியா ரொம்ப இருக்கு. பட் எனிவே ஐ டோன்ட், நீங்க சொல்றது ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. இது ஹாலண்ட் இது வந்து ஒரு கொஸ்டினா நான் எழுதுனது சும்மா ஒரு ஒரு கான்ட்ரவர்சியை ட்ரமா பண்றதுக்கு தான். அதனால இவனுங்க யார் ஆக்சுவலி எனக்கு நான் ஜெனுவனா சொல்லணும்னா சிட்டி வந்து 2 கேம் பேக் டு பேக் தோத்துட்டாங்க, விச் இஸ் நாட் குட் ஃபார் யூ கைஸ். என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்படி நீங்க இப்படி கேட்டனா நான் அப்படி பார்ப்பேன். பிகாஸ் யூ கைஸ் ஆர் பிளேயிங் வெல், தட் இஸ் an தட் இஸ் added advantage for you guys. என்ன மேட்டர்னா இவனுங்க தோத்த வெறியெல்லாம் போட்டு அடுத்த டீம் கிட்ட தான் காட்டணும்னு பார்ப்பானுங்க. அண்ட் they've lost back to back last week. அண்ட் கம்மிங் வீக் நான் இது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ தே ஹேவ் அ சாம்பியன்ஸ் லீக். அப்போ தேங்க் காட் யூ தே ஹேவ் அ சாம்பியன்ஸ் லீக் மிட் வீக். அவங்க கிட்ட அந்த வெளியே காமிச்சிட்டு உங்ககிட்ட கம்மியா ஆடினாங்கன்னா பரவாயில்ல. அவங்க கிட்டயும் வெளியே காமிச்சிட்டு உங்ககிட்டயும் வெளியே காமிச்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன். இதுல ஹைலைட் என்னன்னா அவங்க நாளைக்கு தோத்தா, நாளைக்கு தோத்தா அதோட செம காமெடியா இருக்கும். கண்டிப்பா எங்களோட அந்த கேமுக்கு கண்ணுல அப்படியே ஐயோ எல்லாரும் அதான் எதிர்பார்ப்பாங்க. இதனோடு கண்ணு திறந்து வச்சுட்டு தான் பாக்கணும். ஆமா. ஓகே, ஆல்ரைட். ஸோ மேன் சிட்டி முடிஞ்சிருச்சு. நம்ம இதுல வந்து அடுத்த கொஸ்டினுக்கு நான் போறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஆஸ்க் another கொஸ்டின் அபவுட் டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி பொசிஷன் பேஸ்ட் டீம் பிரைட்டன். பிரைட்டன் வந்து ஒரு மாதிரி ஹாட் அண்ட் கோல்டா ஹாலண்ட் மாதிரியே அவங்களும் போயிட்டே இருக்காங்க ஸ்ட்ரீக்கியா. ஒரு We கேம் broke Brighton. That's the problem. That is the problem. வேற எதுவுமே இல்ல. நான் சொல்றேன் பாருங்க. அவங்க அதுக்கு முன்னாடி அவங்க வந்து யுனைடெடோட 3-1 ஜெயிக்கிறாங்க, நியூ கேஸ்லோட 3-1 ஜெயிச்சாங்க, வெஸ்டாமோட 3-1 தோத்தாங்க. ஒன்னு 3-1 ஜெயிக்கிறாங்க, இல்ல 3-1 தோக்குறாங்க, இல்ல 6-1 இப்படி தோத்தாங்க. The problem with Brighton is the team where they win big or lose big. Yeah. They don't have in between in them because their philosophy is like that. They are like a Leeds team who play extremely well and who take their chances. Not like a Leeds team, but a Leeds team plus அப்படி வச்சுக்கோங்க, who take their chances. This is what Leeds expected of their club when they were in Premier League. True. And Brighton-மே எனக்கு தெரிஞ்சு even though they lost that 6-1 game, they doubled out after 3-0. A lot of managers would go and do damage control, but he doubled down saying போய் ஆடு, அதே மாதிரி ஆடு, வந்ததுன்னா பட்டா பாகியம் படாட்டி லேகியம் தான். ஏன்னா இதுக்கு மேல தோக்கிறதுக்கு ஒண்ணும் பெருசா இல்ல. 6-1 தானே, தோத்துட்டு போறோம். 3-0 3-3 ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரிதான் டிசர்பி ஆடிட்டு இருக்கான். கோல் டிஃபரன்ஸ் தான் அது கரெக்டா கழுத. அவ்வளவுதான், வந்தா பாயிண்ட் இல்ல, அட்லீஸ்ட் 3-3 ஆக்குவோம், அங்கேயே ஏதாவது எடுத்துருப்போம். பட் அது 2 கேம்ல திரும்ப எடுத்துடுறாங்க 3-1 ஜெயிச்சு. ஆமா, இன்னும் they also score a lot of goals. It's not like, but எனக்கு தெரிஞ்ச ஆஸ்டன் வில்லா பிரைட்டன் போது I saw the game and I think ஆஸ்டன் வில்லா புல்லி பண்ணிட்டானுங்க. They didn't allow anything. They did not allow Brighton to do anything. They did not create chance. அதுதான் கொஞ்சம் இப்போ பிரைட்டனுக்கு ப்ராப்ளம். Because எனக்கு தெரிஞ்சு ever since that United game 1-3, they did not played very convincingly because they've lost to they lost the first game in Europe. அதுக்கப்புறம் they came back and beat Bournemouth and then lost to us. Then lost to Aston Villa. And next game பாத்தீங்கன்னா மார்சேலோட, which is a very tough team. So Brighton is going, this space is having a tough fixture, and this is where they will understand how how it is to play in the Europe and manage their squad, because they do not have that big a squad. They're the first team who will அவங்களுக்கு தான் first team நினைக்கிறேன் who will start feeling the Europe pressure and how to manage because அவங்க தான் they're in the hot seat right now, not Aston Villa, because Aston Villa is playing well, who are the newcomers in Europe. அப்படி சொல்றேன், newcomers not extremely newcomers, after a long time coming back அப்படி சொல்றேன். Okay. So yeah, Brighton they'll cope up, they'll come back I think, but I think they are having a difficult set of fixtures. Marseille, Liverpool and City back and Ajax 4 games back to back. Correct. Yeah.
அதுக்கப்புறம் ஃபுல்லம் எவர்டன் படுத்து தூங்கினா 2 வீக் அவங்க. ஆமா. நடுவில் சோ அயாக்ஸ் அது வராங்க, கொஞ்சம் அதுக்கப்புறம் ஷெஃபீல்டு நாட்டிங்கம். திரும்ப 5 கேம்ல ஒரே ஒரு கேம் விளையாடினா போதும், மிச்ச கேம்ல ஸ்லீப் வாக் பண்ணி ஜெயிச்சிடலாம் அவங்க. எக்ஸாக்ட்லி. இந்த அடுத்த 4 கேம் தான் அவங்களோட மேக் ஆர் பிரேக். பிகாஸ் அந்த 4 கேம் இப்போ தோத்தாங்கன்னா ஒரு டீம் வந்து ஈவன் இஃப் தேர் கான்ஃபிடென்ட் they will start questioning themselves, should I go, should I not do that, and players Yes. will stop being that confident. ஏன்னா results and goals give them confidence. If they start losing games, they'll start doubting themselves and True. start and it plays a lot of things in their mind. அது வந்து இல்லனா let's keeping their mind clear when they come on the pitch is very needed. Let's see what they do. Okay. Alright. நெக்ஸ்ட் உங்களுடைய கொஸ்டின். செல்சி இன்னைக்கு கேம் நான் பார்த்தேன், அசந்துட்டேன். லைக் நான் இது வந்து இப்படி நான் சொல்றேனே, இது வரைக்கும் நான் செல்சி வந்து அவங்க விளையாடுறத பார்க்கும்போது எனக்கு அதை ஃபினிஷ் பண்ணாம இருப்பாங்க. நான் ஜாக்சன் என்னோட ஸ்ட்ரைக்கரா இருந்தாங்க FPL-ல, தலையில கை வச்சுட்டே தான் உட்காந்துருந்தேன். இன்ஃபேக்ட் நான் செல்சி ஃபேனே கிடையாது. பட் எனக்கு அதை பாக்குறது வந்து, டேய் ஒரு கோலாச்சும் அடிங்கடா ப்ளீஸ்ரா அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த கேம் வந்து ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. ஃபுல்லம் வந்து டேய் அவங்க ஷார்ட் ஆடுறதா லாங் ஆடுறதா அவங்களுக்கு எதுவுமே தெரியல. கம்ப்ளீட்லி அவுட் பிளேட் பை செல்சி. இஸ் திஸ் அ டர்ன் அரவுண்ட்? இது வந்து இன்னும் நான் எதுக்கு இந்த கொஸ்டினை கேட்கறேன்னா, இன்னும் ஃபுல் ஸ்ட்ரெங்க் செல்சியை பார்க்கல. அதுக்குள்ள ரூமர் வர ஆரம்பிச்சிருச்சு. 500 மில்லியன் லோன் கேக்குறாரு உங்க ஓனரு புது சைன் அப் பண்றதுக்கு. இதுக்கு மேல இடம் இல்லடா டீம்ல. எனக்கு வந்து இவனுக்கு 500 மில்லியன் கொடுத்து எதுக்கு 500 மில்லியன் வாங்கி யாரு என்ன பண்ண போறாங்க, இல்ல இன்னொரு கிளப் வாங்க போறாங்களா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் ஏற்கனவே ஸ்குவாட்ல இன்ஜூர் ஆன பிளேயரை சேர்த்து 44 பேர் இருக்கானுங்க. இவனுக்கு வந்து என்ன பண்ண போறானுங்க 500 மில்லியன் வாங்கி. ஸோ பட் யா, ஆன்சரிங் யுவர் மெயின் கொஸ்டின் வந்து எனக்கு தெரிஞ்சு செல்சி அப்படின்னு பிளேயிங் த சேம். இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்ல இருந்து தே பீன் பிளேயிங் வெல். ஏன்னா சான்சஸ் கிரியேட் பண்றதுக்கு பஞ்சமே இல்லை, அது முடிக்கிறது தான் பஞ்சம். மேபி நவ் it will probably change for the better when they start scoring first. they will start controlling games. ஆனா நாங்க விட்ட கோலுமே பெருசா வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஃப்ளா ஆஃப் த சிஸ்டம்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாமே வந்து இஸ் an error leading to a personal error leading to a goal. It is not because the team put pressure. நாங்களே எங்க மேல ஒரு கன்றாவியா ஒரு பாஸ் போட்டு நாங்களே எங்களை செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணிப்போமே தவிர யாருமே எங்களை இது வரைக்கும் அழுத்தி செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணல. இன்க்ளூடிங் ஐ திங்க் we played only one big team which is Liverpool first day opening dayல. அந்த கேமுமே நாங்க ஜெயிச்சிருக்கணும் தான். ஏன்னா we were dominating Liverpool. Even Liverpool fans will agree to an extent. They are saying that we didn't play well and Chelsea deserved the win. அந்த இன்னொரு ஸ்டார்ட் நான் பார்த்தது which was very surprising was இது வரைக்கும் செல்சி இந்த சீசன் XG தோக்கவே இல்லையா. அதை வச்சுட்டு நாக்க கூட வழிக்க முடியாது. அது கரெக்ட் தான். பட் இட் கோஸ் டு ஷோ எவ்வளவு அட்டாக்கிங்கான ஃபுட்பால் விளையாடுறாங்க, எவ்வளவு சான்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஆல்சோ கோஸ் டு ஷோ எவ்வளவு சான்ஸ் ஃபினிஷ் பண்றது இல்லன்னு. பட் தட்ஸ் a different. That is the problem, இல்லையா? So now see, அதுதான் இப்போ there is 2 points to this conversation where we are a very inexperienced team. Inexperience will show up like this. இந்த மாதிரி தான் show up ஆகும். Where people will not finish their chances. ஏன்னா experienced people எங்களுக்கு வந்து that is why I talk about luck and I don't like talking about luck too much. ஏன்னா எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் apart from Sterling was Nkunku in striking department. அவன் இல்லாதது வந்து எப்படின்னா he might have இந்த ஒரு 2-3 சான்சஸ் முடிச்சிருந்தானா the whole results would have changed. ஏன்னா we would have been ரிசல்ட்டே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி நான் ரொம்பவும் பேச விரும்பல. அந்த லக் ஃப்ரண்ட்ன்றது கொஞ்சம் செல்சிக்கு இப்போ பயங்கர டிப்ளீட்டடா இருக்கு. மேபி தட் வில் சேஞ்ச். பட் எனக்கு தெரிஞ்சு செல்சி பீன் பிளேயிங் த சேம் வே ஃப்ரம் கேம் 1 till now. I've seen patterns. ஏன்னா இப்போ he's understood to tweak a few things on why he should not play Enzo ரொம்ப முன்னாடி ஆட விடாம கொஞ்சம் பின்னாடி ஆட விட்டு, like he's played a hybrid 4-3-3 yesterday, not a 4-2-3-1. So and he's playing left back at left back, not a center back at a left back, barring Colville.
அவன் கொஞ்சம் நான் எங்களுக்கு நேத்து இவ்வளவு பிளேயர் வாங்கியும் வந்து ஒரு பிளேயர் வந்து எங்களுக்கு வந்து we didn't have enough fullbacks because one of our fullbacks is suspended. Reece James injured, Chilwell injured, Kukureya is the only ஒருத்தர் லோன்ல வேற அனுப்பிச்சிட்டீங்கல்ல, லூயிஸ் ஹால். Lewis Hall வந்து loan with an obligation to buy. So it's as good as sold. ஆமாமா, as good as sold is. கரெக்ட். அப்புறம் அந்த இன்னொருத்தன் லிவராமெண்டோ அவனும் போயிட்டானா? லிவராமெண்டோல இப்போ போயிட்டா. நீ கேம் we sold him for around 15 million and then I think Newcastle bought him for around 20 or 30 million இல்லையா? அதுல நாங்க ஒரு 20 மில்லியன் பார்த்தோம் திருப்பி பைபேக் கிளாஸ்னால. சோ அதெல்லாம் இருக்கு. சோ ஐ திங்க் அதான் பிரைட்டனுக்கு சொன்ன அதே தான். பட் ஐ வில் பிளே தி டெவில்ஸ் அட்வொகேட் ஃபார் தி செல்சி. என்னன்னா ரிசல்ட்ஸ் வில் ஸ்டார்ட் ஒன்ஸ் the results start coming towards you, you will gain confidence and you will start playing better. எனக்கு தெரிஞ்சு செல்சியுமே அதுதான். இப்போ ஒரு 2-3 ரிசல்ட் ஒன்னா எடுத்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ திங்க் தே வில் ஸ்டார்ட் கெட்டிங் கான்ஃபிடென்ட். அண்ட் இட் இஸ் தீஸ் ரிசல்ட்ஸ் ஆர் கமிங் அட் அ வெரி ஒரு tricky time for Chelsea because now after Burnley they'll have a very tough set of fixtures with not a lot of players available for them. So அதுதான் இப்போ நெக்ஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ ஒரு 3 கேம் 4 கேம் மேபி ஜெயிப்பாங்க. மேபி இப்போ இந்த மிட் வீக்ல இருந்து நீங்க EFL எடுத்த கேம்ல எடுத்தீங்கன்னா Brighton, maybe Burnley, now Chelsea will be favorites because they won the last 2 games. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா it will become a tough set of fixtures with Arsenal, City, லிவர்பூல், பிரைட்டன் வரிசையா வரும். எக்ஸாக்ட்லி. சோ அவங்களுக்கு இப்ப அடுத்து வரிசையா வர கேம் எல்லாமே டஃபா இருக்கு. இப்ப நீங்க செல்சி பிக்சர் எடுத்து பாருங்களேன். பர்ன்லிக்கு அப்புறம் ஆர்சனலுக்கு அப்புறம் பிரென்ட்ஃபோர்ட். ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட், ஆஃப்டர் ஆர்சனல் இஸ் பிரென்ட்ஃபோர்ட் அண்ட் பிளாக்பர்ன் which is winnable games because Brentford in Premier League are not doing that well. And Blackburn and EFL, and then we'll immediately face Tottenham, City, Newcastle, Brighton, United. அதுதான் ஒரு becomes a tough fixture. So that is also அது எப்படி பாட்ச் ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கணும். Are there players who is going to come back and save us? அதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ செல்சியோட சீசன் பொறுத்த வரைக்கும் it will become ஒரு எண்ட் டு எண்ட் ஸ்டஃப் மாதிரி தான். வந்தா மொத்தமா வரும், இல்லைன்னா மொத்தமா புடிங்கிட்டு போயிடும். ஓகே, பாக்ஸ் டு பாக்ஸ் விளையாடுற மாதிரி இருக்க போகுது. ஆமா, எக்ஸாக்ட்லி. ஓகே, ஆல்ரைட். லாஸ்டா ரெலிகேஷன் கண்டெண்டர்ஸ். நம்ம இந்த வீக் டு வீக் நான் அதை பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிறது அந்த லாஸ்ட் 5, இன்ஃபேக்ட் 6 ஒல்ஸையும் எடுத்துக்கோமே. ஒல்ஸ் வந்து இந்த வாரம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விக்டரியோட ஒரு படி மேல போயிட்டாங்க. பட் இந்த மத்த 5ல வந்து எவர்டன், லூட்டன் டவுன் அவங்களே ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. நாளைக்கு வந்து பர்ன்லி, லூட்டன் டவுன் மறுபடியும் ஆட போறாங்க. which will ஒரு வின்னர் இருந்துச்சுன்னா அவங்களும் they'll become, பர்ன்லி வின் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வின் ஃபார் of the campaign and அந்த பாட்டம் இன்னும் பேக் ஆகும். So how do you see the relegation chips falling? நான் Wolves வந்து கன்சிடர் கூட பண்ணலங்க because Wolves are creating too many chances and they are capable of causing enough upsets in the league. So I will not even consider Wolves as a relegation contender. Other 5 are potential. They have the capability to do what they are supposed to do in relegation battle. லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போவாங்க சண்டே. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, யார் இன்னும் மோசமா ஆட போறாங்க அப்படின்றத அவங்களுக்குள்ளேயே அவங்க சண்டை போட்டுக்கிறானுங்க. அட் த மொமெண்ட் எனக்கு தெரிஞ்சு வெரி லைக்லி இஸ் பர்ன்லி அண்ட் ஷெஃபீல்ட். அப்படின்ற மாதிரி ரிட்டன் எழுதி கொடுத்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த லூட்டன் டவுன் கூட தேர் மேபி grinding out results, but I don't know if they are playing good football. நான் அவங்களோட ஒரு கேம் கூட வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது, அதனால நான் அவங்களை ரொம்பவும் பேச விரும்பல. பட் பர்ன்லி ஆடுறதை பார்த்துட்டேன், போர்ன்மவுத் ஆடுறதை பார்த்துட்டேன், ஷெஃபீல்ட் ஆடுறதை பார்த்துட்டேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பர்ன்லி இஸ் வெரி கேப்பபிள். இப்ப என்னன்னா அடுத்து பர்ன்லி செல்சிக்கு வரானுங்க. அங்கன்னு வந்து எதுவும் பண்ணாம இருந்துட்டு, இல்ல அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, நாங்களே எதுவும் பண்ணாம இருந்தா ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஐ டோன்ட் திங்க் சோங்க, பிகாஸ் ஐ திங்க் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் லூட்டன், பர்ன்லி அண்ட் ஷெஃபீல்ட் டு கோ டவுன், நாட் ஈவன் போர்ன்மவுத்.
ஓகே. எனக்கு வந்து நானும் அதே தான் சொல்லுவேன். பட் இந்த வீக் லூட்டன் ஆடினதை பார்த்துட்டு, ஆல்தோ ஆப்போனன்ட் எவர்டனா இருந்தாலும் லூட்டன் ம். ஆடினதை பார்த்துட்டு ஒருவேளை பேர்னமத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் அப்படின்னா எனக்கு எவர்டன், நீங்க சொல்ற உல்ஸ் தியரி தான் நான் எவர்டனுக்கும் சொல்ல போறேன். மிட் சீசன்ல கோச்சை ஃபயர் பண்ணுவாங்க, புது Yeah, கோச்சை கூட்டு வந்து that will get better. exactly. So okay, all right. Last two sections, team of the week and goal of the week. First team of the weekல இருந்து ஆரம்பிப்போம். We என்ன had 10 எல்லாமே games. ஆஸ்டன் வில்லா 11 நேம் பண்ணிடலாமா? ஓகே. ஆஸ்டன் வில்லா வந்து டிஃபென்ஸ்ல ஒரு கோலை விட்டுட்டாங்க. அதனால ஆமா. என்னால அவங்களுடைய இல்ல இல்ல கோல் கீப்பரும் டிஃபென்ஸ் ஆஸ்டன் வந்து வில்லா 11ல இல்லைங்க. ஆஸ்டன் வில்லால இருந்து இப்போ நாங்க வந்து வாட்கின்ஸுக்கு நியூ பவர் கொடுத்துருக்கோம். எங்க கிட்ட ஒரு கோல் ஸ்கோர் பண்ணிட்டல, உண்மையா வரிசையா உனக்கு கோல் வரும்டா அப்படின்னு நாங்க உனக்கு வந்து கொடுத்துட்டோம். ஸோ கேம் 1ல வாட்கின்ஸ் ரிட்டனுங்க ஓகே. கிவன். ஏன்னா இஸ் டன் வாட் 4 கோல்ஸ் அசிஸ்ட் அந்த கேம்ல. எஸ். நாசமா போனவன் நான் தூக்கினதுக்கு அப்புறம் தான் நல்லா ஆடுறான். ஸோ அகெயின் எனக்கு தெரிஞ்சு வாட்கின்ஸ் இருந்தே ஆகணும் எந்த டீமா இருந்தாலும் இப்போதைக்கு. 100%. அண்ட் ஆமா. ஸோ ஃபார்வர்ட்ல இப்போ ஒன்று போட்டுக்கோங்க, மிட்ஃபீல்ட்ல ஓடர்கார்டு அதே மாதிரி தான் இருந்தே ஆகணும், வேற வழியே இல்லை. ஸோ மிட்ஃபீல்ட்ல உங்க மேட்ச் 4-0 நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஐ சா யுவர் கேம் அண்ட் ஐ சா ஹவு ஓடர்கார்ட் பிளேயர். ஓடர்கார்டு வந்து he was ரன்னிங் தி கேம் ஃபுல்லா. ஸோ ஐம் ஓடர்கார்டை தவிர்த்து நெக்ஸ்ட் இப்போ டிஃபென்ஸுக்கு வந்தீங்க அப்படின்னா ஆக்சல் டிசாசி. ஓகே, நான் இன்ஃபேக்ட் ரெண்டு பேரை போடுவேன், டிசாசி அண்ட் கோல்வே. லீவாய் கோல்வேல். ஏன்னா டிசாசி வந்து ஸ்பெஷல் சவுட் அவுட் டிசாசி லாட் ஆஃப் யூனோ இவனை வந்து வை டு யூ நீட் டு பை திஸ் பிளேயர்ன்ற மாதிரி தான் வந்து கேட்டானுங்க. பட் ஐ திங்க் இஸ் ஐ டோன்ட் திங்க் ஸோ இஸ் டன் எனிதிங் ராங். மேபி அவங்க வந்து ஒரு மிஸ்பிளேஸ் பாஸ்ட்டை பார்த்து இப்படி சொல்றானுங்களா என்னன்றது எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ ஹவ் நாட் சீன் எனிதிங் சிக்னிஃபிகன்ட்லி ராங். தேர் இஸ் நத்திங் டு டெல் ராங் அபவுட் டிசாசி. அவனுங்க வந்து ஒரு குறை சொல்லணுமே அப்படின்னு ஒரு பிளேயரை பார்த்து சொல்றானுங்க. பிகாஸ் செல்சி ஆர் லூசிங். நீங்க செல்சியோட கோல் எவ்வளவு கோல்ஸ் விட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த டாப் 3 தேவ் லெஸ்ட் ஒன்லி 6 கோல்ஸ். அண்ட் இட்ஸ் ப்ராப்ளம் இஸ் தேர் நாட் ஸ்கோர்ட் கோல். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிஃபென்ஸ் அவனுங்க வேலையை பண்றானுங்க, யார் இருக்காங்களோ இல்லையோ. ஸோ டிசாசி ஷுட் பி தேர் on how he is performed because he was looking very solid. அழகா வந்து வினிசியஸையும் படுக்க போட்டான், ஹிமினஸையும் படுக்க போட்டான். he did not have a he had a flawless game எனக்கு தெரிஞ்சு. not anything exceptionally well but he is not done anything wrong. அவன் வேலையை அவன் பார்த்துட்டு போயிட்டா, மிஸ்டேக்கே இல்லாம. அதே மாதிரி பிகாஸ் there is Colville also is a good shout out because I don't want to give to Colville because our best position is center back, but he is all the more reason, outperforming. all the more Exactly, reason to give அதான் it சொல்ல to him. வரேன். But he's outperforming in a left back with all these passes. On the first goal வந்து major reason on the ball லாம் வந்து I don't know how many people, how many Premier League defenders would be able to do that. The guy is young, will be able to adapt. Inch perfect ball அது. Yeah, maybe he has to do this now consistently if he can do it. So now other next question, he has a talent, but என்னை பொறுத்த வரைக்கும் he can deliver that little bit better with a lot more security in the defense as a center back. அவனை முன்னாடி விடுறதுனால I feel we are exposing ourselves a little too much. But that is a question for Poch. அது அவன் பார்த்துப்பான், நீ ரொம்ப கவலைப்படாத அப்படின்றானுங்க. கோல் கீப்பர் எனக்கு ஒரு கிளியர் ஃபேவரட் இருக்கு இந்த வீக்ல. இவன் நிக் போப். பர்ன்லி வந்து for all of the chances all of the goals they didn't score, they missed a lot of chances because போப் அங்க இருந்து டாப்பின் எல்லாம் சேவ் பண்ணான் 2-3 இடத்துல. ஷுவர் ஷாட் கோல் அந்த மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் சேவ் பண்ணான். I'm also looking at யாரெல்லாம் வந்து இந்த வாரம் கோல் விடல அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கிறிஸ்டல் பேலஸ் வந்து கோல் விடல. கிறிஸ்டல் பேலஸோட கீப்பர் வந்து ஜான் ஸ்டோன்ஸ். ஐ எம் கிவிங் அ ஷவுட் அவுட் ஆல் தி கிளீன் ஷீட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜான் ஸ்டோன், சாம் ஜான் ஸ்டோன், அதுக்கப்புறம் நிக் போப்,
நிக் போப்புக்கு அப்புறம் அரியோலா, ஆ, அதுக்கப்புறம் அரியோலா, அஃப்கோர்ஸ் ராயா, ராயா. அதுக்கப்புறம் இவன் சாnchez, ம்ஹும். செல்சியோட சாnchez. எஸ். இதுல வந்து சாnchez வந்து இந்த வாரம் எதுவுமே அவனுக்கு எதுவுமே இல்ல பண்றதுக்கு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சாnchez நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒரு ஹீஸ் ஃபிளைட் ரிஸ்க் அட் த மொமெண்ட். ஒரு he has இன்ட்ரெஸ்டிங். that இஸ் வெரி ஃபிளைட் ரிஸ்க். நான் எதுல சொல்றேன்னா டிஸ்ட்ரிபியூஷன்ல இஸ் ஃபிளைட் ரிஸ்க். ஷார்ட் சர்விங்ல இல்ல, ஷார்ட் சேவிங் கிராஸ் கிளைமிங்ல இல்ல. நான் இன்னைக்குமே இந்த கோலுமே அவன் ஒரு கோலை கிஃப்ட் பண்ணியிருப்பான் ஃபுல்லம்க்கு. பேக்ல இருந்து பாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா ஹாரி வில்சன் கால்ல பால கொடுத்தான். அது அவன் ஃபுல் பேஸ்ல அடிச்சதுனால பட்டு அவன் கைக்கே திருப்பி பால் வந்துருச்சு. இல்லைன்னா அது வந்து ஒரு 1-on-1 சென்டர் ஃபார்வர்ட் பொசிஷன்ல இருந்து இருந்திருக்கும். ஸோ அது வந்து நிறைய மிஸ்டேக் அந்த மாதிரி பண்றான். அதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்னு இல்ல, அது அவன் லக்குக்கு, அவனுக்கு எங்களுக்கு இருக்கிற லக்குக்கு இப்ப எப்படி போனாலும் கோல் போகும். அவனுக்கு ஏன் எப்படி அந்த மாதிரி ஒரு லக் இருக்குன்னு தெரியல. அவன் பண்ற மிஸ்டேக் எல்லாம் வந்து தப்பிச்சிடுறான் அவன். பட் இந்த வாரம் எதுவுமே பண்ணலங்க. அவன் வந்து ஒரே ஒரு சேவ் பண்ணான், வேற பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச். பட் அபார்ட் ஃப்ரம் தட் he did not have anything to do. I feel Sam Johnston had a good game. He had a lot of saves to make. ஏன்னா யுனைடெட் இஸ் நாட் லைக் they didn't create chance. அவனுங்க நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணானுங்க. டி பாக்ஸ்ல நிறைய சேவ் வேற பண்ணியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு he made ஒரு 2 to 3 crucial saves in the box நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஏன்னா அந்த ஒரு கடைசி 10 மினிட்ஸ்ல பார்த்தேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு உங்க ஏதாவது பண்ணானுங்களா போன்மவுத் ராயா? ஒரே ஒரு சான்ஸ் ஆன் டார்கெட் இருந்துச்சு, ஒரு சேவ் ஃபார் ராயா டு மேக். அவ்வளவுதான். அப்ப அது கேன்சல், அது கிடையாது. ஏன்னா நீங்க டிஃபென்ஸ் நல்லா பண்ணிட்டீங்க, உங்க கோல் கீப்பர் எதுக்கும் வேலை இல்லை. ஸோ ஆமா. ராயாவும் கேன்சல், சாnchez கேன்சல். இப்போ இதுல வந்து நம்ம கோல் கீப்பிங் எடுக்கணும்னா நிக் போப்பு, சாம் ஜான்ஸ்டன் அண்ட் பேர் என்ன, நிக் போப்பு, சாம் ஜான்ஸ்டன், ஆரியோலா. ஆரியோலா, இவனுங்க 3 பேருக்குள்ள தான் இருக்காது கொடுக்கணும். ஸோ இப்போ ஷெஃபீல்டு சான்ஸே கிரியேட் பண்ண மாட்டாங்க அவங்க அடுத்தாப்படி. they had 2 shots on target. Burnley had ஐயோ பர்ன்லி கேம் இப்பதானே வச்சிருந்தேன். பர்ன்லி ஐ திங்க் பர்ன்லி had பர்ன்லியோட கேம், slightly more. பர்ன்லி 2 ஷாட் ஆன் டார்கெட் தான். ஓகே. சோ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் நினைக்கிறேன். ஸோ இதுல கொடுக்கறதுனா ப்ராபப்ளி பிகாஸ் தி டிஃபீட்டட் அ பிக் டீம் லைக் யுனைடெட், கிறிஸ்டல் பேலஸ் வேணா கொடுக்கலாம் சாம் ஜான்சன். பிகாஸ் ஓகே. ஒரு I will give it to Sam Johnson because அவங்க டிஃபென்ஸே has done an outstanding job. Keeping a clean sheet at Old Trafford is a very tough thing to do, regardless of which team you are. And the இன்னொரு சென்டர் பேக் பொசிஷனுக்கு I'll also put in Anderson, his defending and the goal. இப்போ நம்மளோட 3 சென்டர் பேக் வரோமா 2 சென்டர் பேக் வரோமானா I thought we were எப்படி வேணா வச்சுக்கலாம். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றதுதான், நீங்க தான் நம்ம பாச்சு. நம்ம வந்து 3 சென்டர் பேக்கே வச்சுப்போனா, பிகாஸ் ஐ ஆல்சோ ஃபீல் ஆண்டர்சன் கோல் அடிச்சதுனால ஆண்டர்சனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். ஏன்னா 3 சென்டர் பேக்ஸ் 2 விங்கர்ஸா, அப்போ 5-3. அப்போ நம்ம வந்து 3-4-3 ஆடுறோமா? 3-4-3 ஆடலாம், இல்ல 5-3-2, 5-2-3, எப்படி 3-4-3 ஆடலாம். 3-4-3 ஆடலாம், ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஓகே. மிட்ஃபீல்ட் 2 ஓடகார்ட் 100%. ஓகே. அப்ப ஃப்ரண்ட் 3-4 ஓடகார்டு, அதுக்கப்புறம் பேர் என்ன, ஓடகார்ட் அண்ட் ஒன் மோர் மிட்ஃபீல்டர் சூஸ் பண்ணோம் இல்லையா? டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் சூஸ் பண்ணுவா, நீ you want to go with an offensive midfielder itself because your choice. நீங்க சொல்லுங்க. I am saying எனக்கு 2 கேண்டிடேட்ஸ் Bruno Guimaraes. ரைட், எனக்கு 3 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ப்ரூனோ, பிசுமா, கைசேடோ. Caicedo also played, had a good game. Correct. He was phenomenal today, but அவனுக்கு வந்து I want to see him perform consistently to start, இந்த கேம் இந்த வாரத்துக்கு பார்த்தா he played well, but I don't know if it's a big enough team to say Caicedo கொடுக்குற அளவுக்கு பெருசா ஒன்றும் பண்ணல. ஓகே. அதேதான் பர்ன்லிக்கும் மேபி நம்ம சொல்லலாம். ஏன்னா பர்ன்லி நியூகாசில் வந்து நியூகாசில் இஸ் கிளியர் ரன்னிங் ஃபேவரட்ஸ்.
கிமாரஸ் வந்து அவ்வளவு பெரிய he is a very good player, but he has to do that against big teams. இப்போ எனக்கு என்ன இதுல கண்ணு உறுத்துறதுன்னா, அகைன் டேக்கிங் அ பிளேயர் ஃப்ரம் ஆஸ்டன் வில்லா ஆர் யூனோ கிறிஸ்டல் பேலஸ். ஏன்னா அவனுங்க தான் மிட்ஃபீல்ட டாமினேட் பண்ணியிருப்பானுங்க. பிகாஸ் வின்னிங் ஆஸ்டன் வில்லால நீங்க பாத்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கறதுன்னு தான் போட்டி. எல்லாரும் நல்லா ஆடி இருக்கானுங்க. ஸோ மேபி டக்ளஸ் லூயிஸ் பிகாஸ் he's quietly putting good performance across all the games he is playing. True. ஏன்னா வந்து அந்த எல்லோ கார்டு வாங்கினாலுமே அந்த கேம்ல he still had a goal, he still had a second assist, எல்லாமே பண்ணிட்டான். So we'll put Odegaard and Douglas Lewis. Okay, அப்ப வாட்கின்ஸோட 2 ஃப்ரண்ட்ல யாரு? 4 ஆமா சாரி 3-4-3 இல்லையா? ஸோ இப்போ நம்ம விங் பேக்ஸ் சூஸ் பண்ணிடுவோம். ஓகே, விங் பேக்ஸ் வந்து there is definitely a clear இப்போ என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், லீவாய் கால்வில், டிசாசி and we put Anderson. So 3 and then Odegaard and Douglas Lewis. Yeah. Watkins. அதுக்கப்புறம் we've given the keeping to யாரு? ஜான்ஸ்டோன். கரெக்ட். இப்போ என்ன மேட்டர்னா we'll have 2 wing back position and 1 more striker position left. 2 wing back, 2 wingers left. கரெக்ட். இப்போ விங் பேக்ஸ்ல வந்து I will Ben White. நான் சஜஸ்ட் பண்ண நினைச்சேன். Ben White was really good. கோல் and very கோல் வேற அடிச்சிருக்கான். கரெக்ட். Ben White and then அந்த சைடு வந்து we will also give it to யார் அடிச்சிருக்கா? ட்ரிப்பியர் ஏதா பண்ணானா? ட்ரிப்பியர் நல்லா விளையாண்டான். டெஸ்டினி உடோகி நல்லா விளையாண்டான். உடோகி இருக்காங்க. Yes, he had a really good game. Trippier White ஓட சைடு தான், பட் உடோகி we'll give it to உடோகிங்க because he is also being consistent. ஏன்னா நான் பண்ண மாட்டான் அப்படின்னு நினைச்சா அவன் பண்றான், கன்சிஸ்டன்டா ஏதோ பண்ணிடுறான். அதுவும் லிவர்பூல் அகேன்ஸ்ட் சாலா இவனுங்கெல்லாம் பாடி பண்றது இஸ் நாட் he kept Salah very quiet. He got the red card for Jota. ரெண்டாவது எல்லோக்கு. ஆனா லிவர்பூல் ஃபேன்ஸ் will argue saying he must have himself gotten a red card. ஜெஸ்டர் எல்லாம் காமிக்கிறான். அது plus all of the racist comments on his Instagram, டைவ் அடிக்கிற அப்படின்னு. Anyway, I don't want to go into that. Okay, so Udogi and White and frontல flanks யாரெல்லாம்? எனக்கு again இந்த இடத்துல ஒரு clear favorite, Pedro Neto. Oh yeah, Wolves, Neto, correct. How can you miss against a big team like City? என்னம்மா அவனோட பேஸ் எப்படி? he's had 2 knee surgeries and இன்னும் அவனோட பேஸ்ல கொஞ்சம் கூட குறையல. அப்படி இருக்கு. எக்ஸாக்ட்லி. அண்ட் ரன்னிங் பவர்லாம் அவ்வளவு ஈஸியாலாம் கொண்டு வரது ரொம்ப கஷ்டங்க after an injury, and he's done that and he's performing well because Neto is doing his job and he's doing. ஏன்னா ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கான். நான் வந்து நெட்டோ மாதிரி அந்த குவின்சி போர்டன்ஸ்னு ஒருத்தர் அப்பல இருந்தே பண்ணியிருந்தாங்க அவனுங்க. பாவம் குவின்சி போர்டன்ஸ் தான் எதுவும் இல்லாம ஆக்கிட்டானுங்க. இவனாவது நல்லா ஆடுறானே. ஓகே, அண்ட் அந்த இன்னொரு சைட்ல சில ஃபியூ கண்டெண்டர்ஸ், சான், ஜாரெட் போவன், இவங்க 2 பேரு அண்ட் லூட்டன் டவுன்ல கொரியன் கை. நம்ம கொரியன் கை கொடுத்து நம்ம ஃபார்மேஷனே மாத்திடுவோம். ஓகே, கொரியன் கை வின்னருக்காக. ஆமா, அது எப்படி மிஸ் பண்ண முடியும்? கொரியன் கை அவன் வந்து வாய் வேற விட்டான் கொரியன் கை அப்படின்னு. அதை வேற போட்டு பெரிய கண்டென்ட் ஆகிட்டாங்க சோசியல் மீடியால. ஐயோ, டெஃபினெட்லி ஒரு கொசான ஒரு ஃபார்மேஷன் மக்களே. ஆனாலும் இது வந்து நாங்க யாரெல்லாம் நல்லா ஆடி இருக்கோம்னு பார்த்து தான் கொடுத்துருக்கோம். ஆமா, ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ். ஆமா. ஓகே, கோல் ஆஃப் த வீக் என்ன? வாட் கோல்ஸ் வுட் யூ ரேட்? Oh yeah, goal of the week, there is actually இவங்க பேர் என்ன, இவனோட கோல். There are 2 debut goals.
ஃபர்ஸ்ட் கோல்ஸ். ஆனா ஒன்னு ஹாவர்ட்ஸ் அடிச்சிருக்கான், இன்னொன்னு ஆமா ஹாவர்ட்ஸ் வந்து பெனால்டி. முட்ரிக் ஆமா, இன்னொன்னு முட்ரிக்கு. முட்ரிக்கோட கோல் நல்ல கோல்னாலும் அவ்வளவு பெரிய கோல்லாம் இல்ல, இட் வாஸ் ஃபினிஷபிள் கோல். பட் கிராஸ் தான் கோலை விட அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு. ஆமா எக்ஸாக்ட்லி, அந்த பேசேஜ் ஆஃப் பிளே தான் மோர் தென் த கிராஸ். எனக்கு தெரிஞ்சு ஆஃப் சைடு கோலுக்கு எல்லாம் கொடுக்கலாமாங்க. ஆஃப் சைடுக்கா? ஆஃப் சைடு கோல் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா நான் லூயிஸ் டியாஸ்க்கு தான் கொடுப்பேன். அது என்ன ஃபினிஷிங் அது, பாவங்க அவன். தட்ஸ் a good goal. எஸ், எனக்கு ஆனா எனக்கு கண்ணிலேயே நிக்கிற ஒரு கோல் வந்து இவன் ஆல்மிரானோட ஒண்ணு அண்ட் ஆண்டர்சனோட ஒண்ணு. நீங்க ஆல்மிரான் கோல் இந்த வீக் பாத்தீங்களா? அப்படியே ஆமாமா, டாப் கார்னர் அந்த இடத்துல யா. ஒரு எக்ஸ் போட்டா அந்த எக்ஸ் தொங்கிட்டு இருந்தா அந்த எக்ஸ போய் அடிச்சிருக்கும் அந்த பால். அந்த மாதிரி ஒரு கோல், அன்பிலீவபிள். அப்போ எதுக்கு why actually, because I don't think so they are, I've seen, I even remember a better goal than that அப்போ இந்த வாரம். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அது இல்லைன்னா ஆண்டர்சனோட கோல் சிசர் கிக் டாப் கார்னர். ஆண்டர்சன் கோல் வந்து அன்சேவபிள் ஆல்சோ, டாப் கார்னர். ஆண்டர்சன் கோலோட ஆங்கிள் வேற ஒரு மாதிரி கன்றாவி ஆங்கிள். இவனுக்கு ஆல்மிரானுக்காச்சு ஸ்ட்ரைட் இன்டு த கோல். பட் எனிவே ஐ திங்க் தட் those two goals stand out for me. 1A 1B மாதிரி தான். நான் இதனால வேற என்ன ஆப்போசிஷனால ஆண்டர்சன் கோல் அவே கோல்னு நான் ஒரு ஸ்டெப் ஹையா வைக்கிறேன். ஓகேங்க, because defender also not a lot of goals come from a defender. I agree. Exactly. அந்த மாதிரி goals especially not a lot of goals come from a defender, and like those kind of goals. Yeah, understand. Okay, all right. With that, I think we are coming to the end of this episode. நாங்க பேசினதுல வந்து உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குது, what you agree with, what you don't agree with, அதெல்லாம் நீங்க பாருங்க, கமெண்ட்ஸ்ல போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அத வடலாண்டனோட மத்த எபிசோட்ஸ் எல்லாமும் இந்த வீக் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நேற்று ரிவ்யூ வந்துச்சு, இன்னைக்கு ப்ரிவ்யூ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க இதே டைம்ல, நாளைக்கு ரிவ்யூ வந்துடும், இதுவும் வருது. அண்ட் ஃபுட்பால் பேஜ் 7 நாள் 7 எபிசோட் வருங்க, கவலைப்படாதீங்க. ஃபுட்பால் இருக்கோ இல்லையோ எபிசோட் இருக்கும். ஆமா. அண்ட் அகைன் அனிருத், தேங்க்யூ காலையில என்னோட ஷேர் பண்ணதுக்கு உங்க டைம். ரியலி அப்ரிஷியேட் இட். நம்ம கூடிய சீக்கிரம் இன்னொரு கேம் வீக் ரிவ்யூல பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி நம்ம அப்ப பார்க்கும்போது செல்சியும் டாப் 5ல இருப்பாங்களான்னு பார்ப்போம். தட் வில் பி an interesting battle to watch. ஓகேங்களா? Yeah. Thank you very much for your time. Okay, bye bye. All right. Yeah.